கமல் சார் வச்சு நான் ஒரு ஆட் டைரக்ட் பண்ணேன், அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்ட் பண்ணேன். கமல் ஹவுஸ் ஆஃப் கதர் இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்து என்னென்னா நல்ல விஷயம், அந்த அவங்களோட கதரில் தே மேக்கிங் மாடர்ன் கிளாத்ஸு. இப்போ எப்படி அர்மானி அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஃபாரின் ஷெல்ஃபில் போதோ, நம்ம ஊரோட இண்டிஜீனியஸ் இந்தியன் கதர் ஹேஸ் டு கோ டு ஃபாரின் ஷெல்ஃப். அமெரிக்காவில் ஸ்டோர் வச்சுருக்காங்க, அங்கே விற்கணும், அங்கே நம்ம ஊர் கதரை அவங்க போடணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். அதுக்கு அந்த கமர்ஷியல் இது பண்ணாங்க. ஸோ என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க, அமிர்தா காஸ்டியூம் டிசைனர் தான் வந்து அப்ரோச் பண்ணாங்க. சாரோட ஒரு மீட்டிங் போனேன். அப்போ ப்ரீஃப் பண்ணும்போது நான் சஜஸ்ட் பண்ணேன், சார் அந்த மாடல்ஸோட நீங்கள் இருக்கக்கூடாது சார், யுவர் சம்மர் எல்ஸ். கமல் சார்ன்றது ஒரு ஐக்கான், ஒரு லெஜெண்டு. ஸோ மாடல்ஸ் வந்துட்டு உங்களை வந்து ஐ எம் ஃபீலிங் லைக் தனியாக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னு. சரிங்க, பட் கொடுக்கப்பட்ட டைம் இதுதான் அப்படின்றது இருந்தது. க்ளீனாக பிளான் பண்ணி ஷார்ட் டிவிஷன்லாம் பண்ணேன். லொக்கேஷன் வரும்போது ப்ரீஃப் பண்ணேன். கமல் சார் என்னும்போது அதுவும் டைரக்ட் பண்ணும்போது கேமரா பண்ணுறதே ஒரு டஃப்பு. டைரக்ட் பண்ணும்போது 360 டிகிரி பார்த்துக்கணும் நம்ம. அவர் பல கேள்வி கேட்பார்ல, எப்படி அவரே டேரக்டர் தானே, பயங்கரமான டேரக்டர், ஜீனியஸ். ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவர் பிடிச்சிச்சு என்ன. அடுத்தது நெக்ஸ்ட் ஷாட்டுங்கன்றாரு. பண்ணுறது ஒரு ஷாட் வரும்போது ஒரு ஹை ஸ்பீட் ஷாட் இருக்கணும். அப்படி இறங்கும்போது அது ஓகே தானே, இல்லை சார் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டேரன் அப்படியே அதுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அப்படி இறங்கி போட்டு 1.5 செகண்டுக்குள்ளே அதுக்கு வேறு ஒரு பர்ஃபார்மன்ஸு. அப்புறம் ஐ ட்ரை டு ப்ளே வித் ஷேடோ சார். ஒரு இடத்துல நிற்பார், அந்த மேலேருந்து அப்படி ஷேடோ அப்படி லைட்டு வந்து போகும். இது நான் என்ன கணக்கு வச்சுருக்கேன்னா, அப்படி பார்க்கும்போது அவரோட ஒரு என்ன சொல்கிறது, அந்த தறியெலாம் நெய்வாங்கல்ல, அவர்கிட்ட நெக்ஸ்ட் ஷாட்டில் போய் கை பிடிப்பார். இப்படி நம்ம இந்தியாவோட கல்ச்சர் அந்த இடத்துல வந்திருக்கும் அப்படின்றதுக்கு நான் அப்படி இமேஜின் பண்ணியிருக்கேன். ஆனால் சொல்லலை அவர்கிட்ட நான், இது வந்து ஃபைனல் எடிட்டில் பண்ணலான்னு சொல்லிவிட்டு. என்னோடய அசிஸ்டண்ட், நான் கேமரா நான் தான் ஆப்ரேட் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய அசிஸ்டண்ட் வந்து அவர் தான் அப்படி லைட்டை மூவ் பண்ணுறாரு, அப்படியே மூவ் பண்ணி காட்டுறாரு. அது கரெக்டாக வரல டைமிங்கில். நான் இந்த பக்கம் ஆப்ரேட் பண்ணிட்டு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர் அங்கே நடிக்கிறாரு, என்னோட கேமரா பார்த்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு, நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஸ்டார்ட் கட்டுனோடனே சார் 1 more அவர் கூப்பிட்டு என்னோடய அசிஸ்டன்ட் லைட் பண்ண சொல்லிப்பா, நான் வந்து அப்படி திரும்புகிற டைமில் இப்படி போனோம். அவர் பார்த்தீங்கல்ல டிஓபி இங்கே வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ அவரும் பார்க்க மாட்டேற, என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க, அவங்கேயும் பார்க்கணும் என் மூஞ்சியும் பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஜீனியஸ். தென் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் முடிச்சோடனே பயங்கரமாக பாராட்டினார். தென் வி பிகேம் வெரி க்ளோஸ். கமல் சார் அவர் வந்து யூனிவர்சிட்டி கிரேட்டுங்க. என்னென்னா எத்தனை வருஷம் ஆச்சுனாலும் அவர் மாடர்னாக இருக்காருங்க. ஆமாம், பேசுகிற தமிழ் சொற்கள் அதெல்லாம் வேறு. ஸ்டில் இந்தியன் சினிமா அந்த லெவலில் இருக்கார், இன்டர்நேஷ்னல் சினிமா லெவலில் இருக்கார். அவரோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் பண்ணது இந்தியன் கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒர்க் பண்ணல எனக்கு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் மீட்டிங்ஸ் செவரல் டைம்ஸ். மேபி இன் ஃபியூச்சர் ஐ மே டைரக்ட் கமல் சாரை டைரக்ட் பண்ணுவோம் ஃபிலிம்.